அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்வட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம் குறித்து சட்டமன்றத்தில் இன்று முதல்வர் திரு ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். முதலமைச்சருடைய விளக்கத்தை ஏற்க மறுக்காத அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பும் செய்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நேர்வட பேசுவின் பேசுபொருள். சட்டமன்றத்தில் உரக்க ஒலித்த குரல்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான தாக்குதலுக்கு ஆளுநரும் பொறுப்பேற்க வேண்டுமா அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து திரு அமுதரசன் பங்கேற்றிருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு தங்க வரதராஜன் இணைந்திருக்கிறார். விசிகாவிலிருந்து திரு வன்னியரசு பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு அக்னீஸ்வரன், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சருடைய விளக்கம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களால் ஏற்கப்படலை. என்ன போதாமல் இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க முதலமைச்சருடைய விளக்கத்தில்? அதாவது தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பேரவையில் அது குறித்து விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு நாள் காலதாமதத்திற்கு காரணம் என்பதெல்லாம் தாண்டி அந்த விளக்கம் போதாமையாக இருக்கிறது என்றுதான் தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் நினைக்கின்றார்கள். அதற்கு காரணம் 3 விஷயங்களை நான் நினைக்கின்றேன். ஒன்று சார், ஒரு துன்பியல் சம்பவத்தை மற்றொரு குற்ற சம்பவத்தோடு ஒப்பிட்டு அதை நியாயப்படுத்தக்கூடாது என்று நான் பார்க்கிறேன். ஒன்று, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நிகழ்வோடு பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர். ஆனால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் பெயரை தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் உச்சரிக்கவில்லை. அதற்கு அவருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆனால் பொள்ளாச்சி சம்பவத்தை சொல்லுகிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பல்கலைக்கழகத்தில் பல கலைகளை கற்றுத்தர வேண்டிய இடத்தில் ஒரு பிரியாணி கடைக்காரர் சகசமாக போய்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது ஏற்புக்குடையதா? இருந்தாலும் நீதிமன்றத்தின் பார்வையோடு மேற்பார்வையோடு விசாரணை நடக்கிறது. அதோடு நான் நிறுத்திக்கிறேன். ஆனால் நான் நிர்வாகத்துக்குள்ள போக விரும்புகிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சம்பவத்திற்கு கூட எடுத்துக்கிட்டாலும் கூட பொள்ளாச்சி சம்பவத்தில் அன்றைக்கு இருந்த கண்காணிப்பாளர், அந்த மாவட்டத்தின் கண்காணிப்பாளர் மாற்றப்படுகிறார். எதற்காக? அந்த பாலியல் வழக்கில் சிக்கிய அந்த மாணவிகளினுடைய பெயர்களை சொன்ன காரணத்திற்காக அன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கண்காணிப்பாளரை மாற்றம் செய்தார். அதே மாதிரி துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழக அந்த வளாகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த துறையினர், காவல்துறையினர் கூண்டோடு மாற்றப்பட்டாரா இல்லையா? உடனே அதற்கு ஆயுதமாக எடுப்பார்கள். என்னன்னா, இது நீதிமன்ற விசாரணை இருக்கிறதுன்னு. நான் அதற்குள்ள போக விரும்பல. ஆனாலும் மற்றொரு கேள்வி, என்ன போதாமையினால காவல்துறையை சார்ந்தவர்கள் மாற்றப்படணும்னு நினைக்கிறீங்க? ரைட். அவர் தொடர்ந்து அந்த சம்பவத்துல உள்ள போயிருக்கிறார் என்றது பல்வேறு சான்றாவணங்கள் இன்றைக்கு விசாரணையை எதிர்க்கக்கூடியவங்களுக்கு கிடைச்சு கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆனா அன்னைக்கு பொள்ளாச்சியில இருந்த அந்த கண்காணிப்பாளர், மாவட்ட கண்காணிப்பாளர், மரியாதைக்குரிய நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நண்பர் தமிழ்கா அமுதரசன் அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி. அப்படி என்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் அதே கேள்விதான், நண்பர் தமிழ்கா அமுதரசனுக்கும் அதே கேள்விதான். பொள்ளாச்சியை குற்றம் சாட்டக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த பொள்ளாச்சியில கண்காணிப்பாளராக இருந்தவரை சென்னையில் எங்கு எந்த பதவியில் இருக்கிறார் என்பதை மாத்திரம் இந்த மக்களுக்கு நீங்க சொல்லிருங்க. இது ஒண்ணு. ஆகவே துறை மாற்றமும் அல்லது இடமாற்றமோ செய்யப்படாத போது இன்றைக்கு அந்த சம்பவத்தை நீங்க ஒப்பிடுவது சரியா என்று தெரியல. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 12 நாட்கள் கழித்து தான் எஃப்ஐஆரே போடப்பட்டது. இங்க குற்றம் சாட்டுறாங்க மாணவி,
அதே நாளில் எஃப்ஐஆர்லாம் பதிவு செய்யப்பட்டு ஒரு நாளுக்குள்ள நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டாருங்கிறவரை நாங்கள் கைது செய்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொன்று 2 வருடங்களாக மிகப்பெரிய அளவில் தேக்க நிலை இருந்தது. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைக்கெல்லாம் போன பிறகு தான் அதில் நிறைய விசாரணை நடந்து அதில் கைதுகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதில் அவர் குறிப்பிடுவது அதிமுக சார்ந்தவர்கள் அதில் இருந்ததுனால தான் விசாரணை தாமதப்படுத்தப்பட்டுச்சு, மட்டுப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு அவர் ஒப்பிடுறார். இந்த நிகழ்வையும் அந்த நிகழ்வையும் ஒப்பிடுகிறார். அதுதான், அது ஒப்பிடுவது என்னை பொறுத்தளவு ஏற்றுக்கூடியது அல்ல. அப்படி அந்த சம்பவம், பொள்ளாச்சி சம்பவம் நடந்த காரணத்தினால் அதிமுக ஆட்சி அகற்றப்பட்டது, அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்ததனால் ஆட்சி அகற்றப்படும் என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் கொப்பளிக்குமா கொப்பளிக்காதா? 2, பொள்ளாச்சி சம்பவம் சிபிஐ மத்திய புலனாய்வு துறையில் ஒப்படைக்கப்பட்டது, நீங்கள் ஏன் அரசால் ஒப்படைக்கப்பட்டது, நீங்கள் ஏன் 12 நாள் கழிச்சு தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாய் திறக்கிறார்? ஏன் உடனே மத்திய புலனாய்வுக்கு ஒத்துட்டு போங்க? ஒன்னு செஞ்ச தப்பையே திரும்ப செய்யுங்க, அல்லது செஞ்ச தப்பை தொடராமல் நாங்கள் நிரபராதி, எங்களுக்கும் அதற்கும் தொடர்பே இல்லை, நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம். இன்னொரு விளக்கமும் சொல்லியிருக்கிறார். அதுக்கும் முதல்வர் என்ன விளக்கம் கொடுக்கிறார்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில தான் 3 விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்படுறாங்க, 3 IPS அதிகாரிகள் நியமிக்கப்படுறாங்க. அந்த விசாரணை குழு தானே விசாரணை நடத்துறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதுல தமிழ்நாடு காவல்துறையுடைய சம்பந்தம் இருக்கிற மாதிரி அவர் சொல்லல. நீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த விசாரணை நடைபெறுவதாக தான் அவர் பேரவையில பேசினதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது கரெக்ட் சார். அதாவது காவல்துறையில ஏறத்தாழ ஒரு 17-18 துறைகள் இருக்குது. சம்பவம் நடந்ததற்கு பிறகு ஒரு நீதிமன்றத்தின் பார்வையில நீங்க ஒரு குழு அமைத்து விசாரணையை முடுக்கி விடுவது வேறு. ஆனால் சம்பவமே நடக்காமல் இருப்பதற்கு இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க தவறிடுச்சே, இஸ் ஹாபிச்சுவல் அஃபெண்டர், தொடர்ந்து குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த சம்பவத்தில் அதே அவர் தானே ஓன் பண்றாரு. அதிமுக பொதுச் செயலாளர் திரு EPS தானே ஓன் பண்றாரு. எங்க தரப்புல வழக்கறிஞர் போய் வழக்கு போட்டதன் அடிப்படையில நீதிமன்றம் சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க செஞ்சு அந்த அடிப்படையில விசாரணை நடக்குதுன்னா அது அதிமுகவுக்கு கிடைச்ச வெற்றி தானே. இல்ல, அது வெற்றிதான். ஆனால் அரசாங்கம் அந்த துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் 12 நாள் ஏன் மௌனம்? இன்றைக்கு பேசிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா இவைகள் அந்த துறையை கூண்டோடு மாற்றம் செய்தது திரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க கேக்குறீங்கல்ல, யார் அந்த சார் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, அரசியல் பண்ணாதீங்க என்று சொல்றீங்கல்ல. ஆனா அந்த துறையை கூண்டோடு மாற்றி விட்டுத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கேள்வியை எழுப்புகிறார். ஆனால் நீங்க எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இவங்க நீதிமன்றத்துக்கு போனதனாலேயே இல்லை, நாங்கள் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது அவர்களுக்கு பாதுகாப்பு வளையமும் கூட, அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனால் முரண்பட்ட கருத்து ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க மாத்தி ரப்பரை வச்சு நான் தெரியாம அழிச்சிட்டேன், பென்சில் எழுதுனா அழிச்சிடலாம். எந்த முரண்பட்ட கருத்து? எந்த இடத்துலனா, தமிழ்நாட்டினுடைய சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர் 100 கால்ங்கிறாரு. அதேது அந்த துறையினுடைய உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செலியன் அவர்கள் என்ன சொல்றாங்க? இல்ல, அது அங்க இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாட்டு மையத்திலேயே கொடுத்தாங்கன்றாங்க. அப்ப இதெல்லாம் நீதிமன்றம் பார்க்காதா என்ன? அப்ப இவ்வளவு முரண்பாடுகளையும் ஒன்னு சிபிஐ கொடுத்துருங்க, அல்லது இப்ப இல்ல இன்னொன்னு சொல்றார் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர், இல்ல அவர் திமுக காரர் அல்ல, அவர் திமுக ஆதரவாளர். திமுக ஆதரவாளர். ஆக அப்ப இதுவரைக்கும் நாங்க திமுக இல்லைன்னு சொன்னது போய் திமுக ஏன் தெரியுமா? ஏன் இந்த நிலைப்பாட்டுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரே சற்று இறங்கி வந்திருக்கிறார் என்றால் அந்த புகைப்படம் தான் காரணம். ஏனென்றால் நீங்கள் நிராகரிக்கவே முடியாது, அது நீதிமன்றத்தாலும் சான்றாவணமாக அங்கு காட்டப்படும். ஆக விசாரணை அதிகாரிகளும் எந்த ஆட்சி, அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, தாண்டி நடுநிலை காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். திமுக காரராவே இருந்தாலும் 100% உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றத நான் பேரவையில சொல்றேன். 60 நாட்களுக்குள்ளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும்ன்றத நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். உச்சபட்ச தண்டனையை நான் குற்றவாளிக்கு வாங்கி கொடுக்கிறேன்றதெல்லாம் அவர் பேரவையில தானே பேசியிருக்கிறார். ஒரே ஒரு இவ்வளவும் நடந்ததற்கு இந்த அரசு பொறுப்பேற்கிறது என்று சொல்லி இருந்தால் இது மனமகிழ்ச்சியோடு தமிழ்நாட்டு மக்கள் இந்த விஷயத்தை இதோட விட்டுருவாங்க. நடந்ததற்கு பிறகு கொம்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறது ஒரு அரசினுடைய இதா மாறாதுன்னு திரு வன்னியரசு, நடந்ததுக்கு அரசு பொறுப்பேற்குங்கிறத அட்மிட் பண்ணி
எங்க கட்சிக்காரா இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போங்கிறதையும் சொல்லி முதலமைச்சர் இந்த விளக்கத்தெல்லாம் கொடுத்திருந்தா ஒருவேளை எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? இன்னொன்று, 5 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டி அதோடு இப்ப நடக்கக்கூடிய சம்பவத்தையும் ஒப்பிட்டு முதல்வர் சொல்வதுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம் தானா? இல்லை, மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பேசிய அந்த உரை அப்படிங்கிறது ஒரு முதிர்ச்சியான, அவர் வந்து அது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தான் அந்த உரையில் சொல்கிறார். பொறுப்பிலிருந்து நழுவலை, அவர் வந்து தட்டி கழிக்கலை. ஒரு சம்பவம், இந்த மாதிரியான ஒரு சம்பவம், அதனால தான் அவர் வந்து சொல்லும் பொழுது பெண்கள் மீதான இந்த ஒடுக்குமுறையை வந்து இரும்பு கரங்கொண்டும் ஒடுக்குவோம் சொல்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வந்து எல்லோருக்குமானது தான். அது இன்றைக்கி கூட வந்து கைது செய்யப்பட்டு அண்ணா நகரில் வந்து அதிமுகவை சேர்ந்த சுதாகருங்கிறவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். உடனே நடவடிக்கை எடுத்து அதை தான் நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அப்போ அது கட்சிங்கிறதுனால நீக்கிறாங்க. இவர் கட்சி ஆதரவாளர் இருக்கிறாங்க அப்படின்னா ஆதரவாளர்கள் என்ன பண்ண முடியும்? ஆதரிக்கிறவங்களை என்ன பண்ண முடியும்? கட்சியை நாங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கிறோம், இந்த இதை வந்து நாங்கள் வந்து ஆதரிக்கிறோங்கிறத வந்து ஒன்றும் பண்ண. ஆனாலும் அவர் மிகுந்த தெளிவோடு சொல்கிறாரு. எதில் சொல்கிறாரு? திமுகவே இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் தான் சொல்கிறார். அதனால் அவர் பொறுப்பேற்று தான் அதில் வந்து முழுக்க வந்து பொறுப்பேற்றுக்கொண்ட ஒரு முதலமைச்சர் வந்து பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. முதலமைச்சர் அதில் பொறுப்பேற்றுக்கொண்டு தான் அதை பேசுகிறாரு. 5 வருடத்திற்கு முன்பாக நடந்த பொள்ளாச்சி சம்பவத்தோடு ஏன் இப்போ இல்லைங்க, ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா கடந்த ஆட்சியில் நடந்தது, என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? அவர் 2 வாரம் கழித்து தான் வந்து எஃப்ஐஆரே போடுறீங்க. அருளானந்தம்ங்கிற ஒரு அதிமுக மாணவர் அணி செயலாளர் சிபிஐ தான் கைது செய்து, நீங்கள் வந்து ஒன்றுன்னா நீங்கள் பாருங்களேன், இதில் வந்து அப்படிலாம் இல்லை. ஏன் நாங்கள் தொடர்ச்சியாக சிபிஐ மீதான மறுபார்வை என்ன வைக்கிறோம்னா, ஒரு மாநில அரசுக்கான அதிகாரத்தை வந்து ஏன் நீங்கள் வந்து இன்னொரு ஒன்றிய அரசுக்கான அதிகாரத்துக்கு நீங்கள் தர்றீங்க அப்படிங்கிற கேள்வியிலேருந்து நான் பார்க்குறேன். இது வெறுமனே வந்து சிபிஐ மாநில அரசு அப்படிங்கிறது இல்லாமல், அல்லது சிபிஐ தமிழ்நாடு காவல்துறை அல்லது சிபிஐ சென்னை காவல்துறை அப்படிங்கிறது இல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக நீங்களாம் போராட்டம் நடத்திய பிறகு கைது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். ஆனால் அரசு மேலே சந்தேகம் இருக்குல்ல? இல்லை, அது இருக்கும், சந்தேகம் இல்லாமல். அவர் திமுக ஆதரவாளர்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏற்கனவே திமுக தரப்பில் நடந்த நிகழ்ச்சிகள் அவர் பங்கேற்றிருக்கிறார்னு ஒரு புகைப்படம் இருக்கு. காவல்துறை கொடுத்த தகவலுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்த தகவலுக்கும் முரண்பாடு இருப்பதாக எதிர்க்கட்சிகள் சந்தேகிக்கிறாங்கன்னா, இப்போ இதுல இருந்து ஆளும் தரப்பு வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும்னு எதிர்க்கட்சிகள் விரும்பதானே செய்யாது. காவல்துறை எங்களை பொறுத்தளவு வந்து காவல்துறையினுடைய ஆணையர் மரியாதைக்குரிய அருண் அவர்கள் அவருடைய தலைமையிலான அந்த காவல்துறை குழு வந்து இதை வந்து சிறப்பாக செய்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. ஆனால் இதை திசை திருப்புகின்ற வேளையில் தமிழ்நாட்டில் வந்து இதன் மூலமாக வன்முறையை தூண்டணும், இதன் மூலமாக சமூக பதற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது 3 பேர் அதை வந்து தொடர்ச்சியாக செய்கிறாங்க. ஒருவர் வந்து தன்னைத்தானே சாட்டையில் அடித்து கொண்ட அண்ணாமலை அவர்கள், இன்னொருவர் வந்து ஆளுநர், 3வது நபர் வந்து சீமான். இந்த 3 பேரும் ஒரே நேர் ரோட்டில் பயணப்படுறாங்க. இன்றைக்கி கூட வந்து தந்தை பெரியார் மீதான அவதூறை கிளப்பி அதன் மூலமாக சமூக பதற்றத்தை உருவாக்கி வன்முறையை தூண்டுவது அப்படிங்கிறது ஒரு உத்தி. இது ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம். இதை வந்து நீங்கள் வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் கடந்த காலத்தில் வந்து மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்கில் எப்படி அவர் நடந்துக்கிட்டார்? வெளிப்படையாக நீங்கள் வந்து யாராவது பேச முடியுமா? நீதிமன்றம் மரியாதைக்குரிய நீதியரசர் இளங்கோவன் அவர்கள் கண்டிச்சிருக்கிறாரு. இது அற்பத்தனமான அரசியல் இருக்காரு, அண்ணாமலையுடைய அரசியல் அற்பத்தனமான அரசியல் இருக்கிறாரு. அவர் பேர் தான் சொல்லலை, ஆனால் வந்து முழுக்க ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் படிச்சீங்கன்னா அப்படி கட்டாய மதமாற்றம் எங்குமே நடக்கலைன்றாரு. அப்போ அதன் மூலமாக ஒரு பதற்றத்தை உருவாக்குவது, அதன் மூலமாக சமூக பதற்றத்தை உருவாக்குவது, அதே வேலையை தான் இங்கே வந்து செஞ்சிருக்காரு. இதே பொறுப்புணர்வு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் தானே இருக்கணும். இன்னைக்கு பேரவையில் பேசின திமுக கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஆளுநரை நோக்கி பேசியிருக்கீங்க, ஆளுநரை வந்து இதற்கு பொறுப்பாக்கி இருக்கிறீங்க. அது சார்ந்த விமர்சனங்கள்லாம் இது திசை திருப்பு முயற்சி. இது திசை திருப்பது இல்லை. முதல்ல வந்து வேந்தர் யார்? அது அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் யார்? அதுக்கு யார் பொறுப்பு? ஆளுநர். அப்போ அதை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் யார் அந்த சாருன்னு கேட்குறாங்க, நீங்கள் அது குறித்து வந்து கேள்வி எழுப்புறாங்க, அது குறித்து பதில் சொல்லணும். இதுவரை வந்து ஆளுநர் வந்து இவருக்கு சம்பந்தம் இல்லாமல் வந்து கோவையில் நடந்த வந்து அந்த பாம் பிளாஸ்க்கு வந்து வாகனத்தில் நடந்தது, அதுக்கு வந்து அவர் இங்கேருந்து பேசுகிறாரு, அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு உட்பட்டது, அதுக்கு அந்த இது அவருக்கு சம்மந்தம் இல்லாதது. ஆனால் இந்த பல்கலைக்கழகம்ங்கிறது இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய. நேராக போனார், ஆய்வு நடத்தினார். நீ எங்கே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஆளுநர் அதுக்கடுத்து என்ன சொன்னாரு, என்ன அறிக்கை கொடுத்தாரு, என்ன பேசினாரு, என்ன மாதிரியான அரசியல் அதில் இருந்தது, ஒன்றுமே சொல்லலையே. அவருடைய சம்பந்தம் இல்லாதது மட்டும் நீங்கள் வந்து மிக மோசமாக பேசுகிறாரு, இஸ்லாமியர்கள் குறித்து அவர் மோசமாக பேசுகிறாரு. ஆனால் இதில் வந்து அவர் வந்து எந்த வார்த்தையும் பேசலையே, எதையுமே சொல்லலையே. அப்போ இதிலிருந்து தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அப்போ முழுக்க தமிழ்நாட்டில் வந்து இதில் வந்து நடவடிக்கை எடுக்கலையா?
அப்படின்னா நீங்கள் அதை பற்றி பேசலாம். முதலமைச்சரை வந்து இது குறித்து நடவடிக்கை எடுக்கல, யாரையோ பாதுகாக்க அவர் முனைகிறார் அப்படின்னா அது குறித்து நம்ம பேசலாம். இல்லை காவல்துறை இது வந்து யாரையோ காப்பாற்ற முயற்சி செய்யுது அப்படின்னா அது குறித்து நம்ம பேசலாம். சரியா நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே. எல்லா சந்தேகமும் எதிர்க்கட்சிகள் இருக்கு. காவல்துறை சரியா இதை கையாளல, அரசு ஏதோ ஒரு மூடி மறைக்குதுங்கிற எல்லா சந்தேகமும், அதனாலதான் யார் அந்த சார்னு அவங்க மீண்டும் மீண்டும் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டே இருக்காங்க. எதிர்க்கட்சி முதலமைச்சர் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. நீங்க யாரு, நீங்களா சொல்லுங்க, யாரையாவது நீங்க பேசுங்க. எதுவுமே இல்லையே, நீங்க வந்து நீங்க சொல்றீங்க, ஒரு டவுட் பண்றீங்க. நான் ஏற்கனவே கட்டாய மதமாற்றம்னு ஒரு டவுட் பண்ணதுனால தான் வன்முறையை தூண்டினாங்க. இப்போ இந்த இடத்துல இதை சொல்றாங்க. யார் எஃப்ஐஆர் முதல்ல வெளியே கொண்டு வந்தது? முதல்ல எஃப்ஐஆர் யார் படிச்சது? அண்ணாமலை தானே அதை படிச்சாரு. அண்ணாமலை தானே வெளியில் கொண்டவர். வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் தெரியாதா? எல்லாமே தெரியும். இதை வந்து திட்டமிட்டு பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அண்ணாமலை, ஆளுநர், சீமான் இவர்களோடு சேர்ந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 3 பேருடைய அஜெண்டாவுக்கும் அவர் வந்து ஈல்ட் ஆகிறாரு, அந்த அஜெண்டாவை செயல்படுத்த துடிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கு. இல்ல ஆளும் தரப்பு நோக்கி எதிர்க்கட்சிகள் தானே கேள்வி கேட்பாங்க. அது சரி, நீங்க எதிர்க்கட்சி கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது தனி. என்னுடைய கேள்வி என்னன்னா, போராட்டம் நடத்த அனுமதியே இல்ல அப்படின்னா போராட்டம் நடத்துவதற்குன்னு சில இடங்கள் இருக்கு, போராட்டத்தை நடத்துறதுக்கு நீங்க முன் அனுமதி பெறணும் அப்படின்னா முன் அனுமதி கேட்டாலும் காவல்துறை கொடுக்கலன்னு தானே எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதிமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினாங்க. பல இடங்களில் கைது செஞ்சிருக்கிறாங்க, சில இடங்களில் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. எந்த இடத்துல அனுமதி இல்லையோ அந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கூட கைதாகிருக்கிறோம். இது வந்து இப்போ இந்த சமயம் இந்த 3 ஆண்டுகளில் விடுதலை சிறுத்தைகள் மீது போடப்பட்ட வழக்கு, விடுதலை சிறுத்தைகள் போடப்பட்ட ஹச்எஸ், விடுதலை சிறுத்தைகள் மீது போடப்பட்ட அத்தனை வழக்குகளை நீங்கள் வந்து தோண்டி பார்த்தீங்கன்னா மற்ற அதிமுகவோட விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகமான வழக்கு இருக்குது. ஏன் இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அனுமதி இல்லாமல் நாங்கள் தடை மீறி நாங்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறோம்னா அது சட்டத்தின் அடிப்படையில் அவங்க கைது செய்கிறாங்க, அது வேறு. ஆனால் இதுல வந்து திமுகவினரை கைது செய்யறது இல்ல, அவங்க மேல வழக்கு மட்டும் போடுறாங்க, அவங்களை கண்டுக்கிறது இல்ல, அவங்க போராடுவதற்கு அனுமதி இல்ல, எதிர்க்கட்சிகள் மட்டும் கைது செய்யப்படுறாங்கன்னு சேர்ந்தே பதில் சொல்லி இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஒரு முதலமைச்சர் ஒரு மாண்புள்ள ஒரு அவையில வந்து பொய் சொல்ல, இது உண்மைக்கு மாறா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றாரு திமுகவை சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, இந்த நேற்று ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்தினதில் பல இடங்களில் வந்து கைது செய்யப்பட்டிருக்குன்னு அவங்க தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க, விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த இந்த சம்பவம் குறித்து, இந்த வன்கொடுமை குறித்து, பாலியல் வன்கொடுமை குறித்து இந்த ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை வகுத்திருக்கிறாங்க. இதை கவனத்தோடு பார்க்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அதே அந்த அரசினுடைய அந்த பொறுப்பிலிருந்து தான் நாங்கள் வந்து பேசுறோம். திரு தங்க வரதராஜன், ஆளுநர் பொறுப்பேற்கணும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அவர் வந்து துணைவேந்தரை நியமனம் செய்திருந்தால், அவர் கட்டுப்பாட்டில் நிர்வாகம் இருந்திருந்தா இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்காதுன்னு இப்போ ஆளுநரை நோக்கி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் விமர்சிக்க தொடங்குறாங்களே. வணக்கம் திரு கார்த்திகேயன். அதாவது ஆளுநர் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டில் எப்பயுமே திமுக இருக்கலாம், திமுக கூட்டணி கட்சிகள்லாம், இது ஒண்ணு வியப்பு கிடையாது. அதாவது ஆளு அரசாங்கத்தின் மீது இந்த அலங்கோல ஆட்சியை ஒரு அபரிவிதமான ஆட்சி என்று சொல்லக்கூடிய கூட்டணி கட்சிகள், மக்களுக்காக போராடக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட்டணி கட்சிகள் கிடையாது. அதனால வியப்பு கிடையாது. இன்னைக்கு இந்த அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு மாபெரும் தோல்வி சந்திச்சிருக்கிறது. மக்கள் மன்றத்திலே அம்பலமாக இருக்கின்றது. இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு தலையில கொண்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஆளுநர் வைக்கணுங்கிறது தான் வார விஷயத்து. இப்ப இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறார்? இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்றார்? எங்களுடைய ஒரு அனுதாபி அப்படி அவர் ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். நான் வரவேற்கிறேன் இந்த விஷயத்துல. என்னதான் இருந்தாலும் வாய் தவறி வந்தால் கூட ஒத்திருக்கிறார். இப்ப இதுக்கு முன்னாடி திரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களோ இதே வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செல்லின் அவர்களோ சொன்னாங்க, அவர்களுக்கான எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர் கட்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னவர்கள் இன்று ஒற்றுக்கொள்ள வச்சது யாரு? இன்று எதிர்கட்சிகள் முன்னெடுத்த போராட்டம் பாஜக இருக்கலாம், பாமக இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம், அதிமுக இருக்கலாம். இதுல கொள்கைகள் மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுகளுக்காக வீதியில இறங்கி பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதான். ஆனால் கூட என்ன கிடைக்கப்படாது. இதனால இந்த நிர்பந்தம் தான் இன்னைக்கு அது சொல்லக்கூடிய நிர்பந்தம் வந்திருக்கின்றது. அது போல நீதிமன்றம் பல்வேறு வழக்குகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் தான் உள்ள வந்துதான் இன்னும் இந்த அரசாங்கத்தை நீதி தர வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. அதனால நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு நீங்க கேட்டீங்க, இப்ப அவர் வந்து ஒரு அனுதாபிதான், அவர் ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு அனுதாபி தான். இந்த குற்றத்தை செய்ய தோன்றிய அந்த செல்வாக்கு தான் காரணம். நாங்க வந்து பாஜக ஆரம்பத்துல சொல்றது இதுதான் நாங்க சொல்றோம். அப்ப நீங்க அடிப்படையில் விசாரணை சரியா போனுச்சா? மனசாட்சிப்படி திரு அமுதரசர் பின்னாடி சொல்லட்டும், திரு வன்னியரசு அவர்கள் சொல்லட்டும், மனசாட்சிப்படி போனுச்சு. நான் கேட்கிறேன்,
ஒண்ணு கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது உடனடியாக பல்வேறு அரசுகள் கண்டனம் தெரிவிச்ச பிறகுதாங்க நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்க. எஃப்ஐஆர் லீக்கேஜ் என்னென்னமோ காரணம் சொல்றேன். அண்ணாமலை எல்லாம் காரணம் திரு வன்னியரசு சொல்வது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வியப்பு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து இன்னைக்கு அதை கேட்டீங்க. இந்த பாருங்க, இன்னைக்கு பாருங்க, ஒரு வைகோ அவர்களுக்கு நீங்க ஒரு டென்ஷன் இது முடிஞ்சு போன விஷயம். முதல் தகவல் அறிக்கை லீக் ஆனதுக்கு தேசிய தகவல் ஆணையம் தான் பொறுப்பு, அவங்க அரசுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள்னு விளக்கத்தை கொடுத்தார்ல சட்டமன்றத்துல. நிச்சயமா கார்த்திகேயன் அது போல கேள்வி நிச்சயமா பாதிவார். வைகோ அவர்கள் பர்மிஷன், அவருக்கு அனுமதி. திருமாவளவன் 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு திருமாவளவனுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி. அதே போல இன்னைக்கு திமுக நடத்தக்கூடிய இன்னைக்கு கூட வழக்கு போட்டிருக்காங்க. பாஜக மோகன்தாஸ் அவர்கள் வழக்கறிஞர் போட்டிருக்காரு. அது மாதிரி பாமக நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் என்ன கேட்கிறேங்க, ஒரு பெண் இன்னைக்கு நடந்த விஷயம் மிகப்பெரிய தடுக்கப்பட்டிருக்க வேண்டும், தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது, எதிர்காலத்தில் தடுக்கப்பட வேண்டும் என்பது என்ற ஒரு எதிர்க்கட்சி. அதனாலதான் ஆளுநரை நோக்கி அவங்க கேள்வி எழுப்புறாங்க. நீங்க 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை இதுவரைக்கும் நியமிக்கல, அது அண்ணா பல்கலைக்கழகமும் 3. துணைவேந்தர் நியமனம் செய்யாததுனால அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் நிர்வாகம் வந்து சரியா செயல்பட முடியாது. இந்த கேள்வியை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்துடுறேன். அதனால இந்த கேள்வி பதில் விட்டு அடுத்து உங்களுக்கு நேரடியாக கேள்விக்கு வரேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு நீ தான் பாரு, எங்களுடைய முதலாவதாக எங்களுடைய சகோதரர் தமிழிசை முன்னாள் ஆளுநர் அவர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போறாங்க. அவர் வந்து வேன் விட்டு இறங்கத்துப்படி அரெஸ்ட் பண்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மதுரையில இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம், அதுல வந்து பாத்தீங்கன்னா சகோதரி குஷ்பு தலைமையில அவர்கள் வழக்கு பதிவு, அது எங்க ஆட்டு தொட்டில் அடைச்சு வச்சிருந்தாங்க, பாத்துருப்பீங்க. ஒரு டாய்லெட் வசதி எதுவுமே இல்லாத இடத்துல. அதே போல நீங்க சகோதரி பாமக சகோதரி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த வேண்டியது இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. உண்மையா அக்கறையா இருந்தா நீங்க பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நில்லுங்க, அரசியல் ஆதாயத்திற்காக நீங்க ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ செய்யாதீங்கன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. நீங்க அடுத்த குற்றச்சாட்டுக்கு வாங்க. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா பேரவையில அதாவது இது பாரபட்சம் காட்டக்கூடாது அரசாங்கம் காட்டுகின்றது சார். நீதிமன்றத்துடைய அப்சர்வேஷன் தான் நான் சொல்றேன். அரசாங்கத்தை விட்டுருங்க. இதுல போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னது நீதிமன்றம், அரசாங்கம் இல்ல. அரசாங்கத்திற்கு ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும். மாநில தலைவருடைய சாட்டையில சொல்றாரு, அதெல்லாம் பண்ணதுனால இன்னைக்கு இவ்வளவு விஷயம் வந்திருக்குது. அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்குது, விசாரணை திசை மாறி இருக்கும். அதுக்குள்ள வந்துரு என்ன கேட்டீங்க, ஆளுநர் வந்து சார் துணைவேந்தர் நியமனம் இல்ல. ஏன் நியமனம் இல்லைங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து அவர் என்ன சொல்ற, உச்ச சென்னை பல்கலைக்கழகமா இருக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 5 இருக்கு. உச்ச நீதிமன்ற நாட்டின்படி யூஜிசியுடைய டெலிகேஷன் செஸ் கமிட்டில இருக்குன்றத சொல்றாரு, மேற்கோள் காட்டுறாரு. அவருக்கு என்ன இருக்குது, பிடிவாதம் இருக்கு இந்த அரசாங்கம். நான் முடிச்ச அடுத்த விஷயம் வரேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப பாருங்க, அவன் ஒரு சரித்திர குற்றவாளிங்க, ஒரு சரித்திர குற்றவாளி கூட்டம் போட்டு மறைச்சு கடை பிரியாணி கடை போடுறவன், ஒரு சரித்திர குற்றவாளி தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டியவன், ஒரு பல்கலைக்கழகத்தில் ஊழல் அவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக பணியாளர் வேலை செய்யுது. அப்படி சரித்திர குற்றவாளின்னு கமிஷனர் தான் சொல்றாரு. இவர் புதுசா கண்டுபிடிக்கல, நீங்க கண்டுபிடிக்கலங்க. கமிஷனர் சொன்னதுதான் அவர் ஒரு சரித்திர குற்றவாளி கன்விக்ஷன் ஆனவர்னு கமிஷனர் சொன்னது. நீங்க புதுசா ஏதோ கண்டுபிடிச்சு சொன்னது போல சொல்றீங்க. சரித்திர குற்றவாளின்னு அவர் ஏன் கண்காணிக்கலன்னு கேக்குறாரு. சரித்திர குற்றவாளின்னு சொன்னவர் ஏன் கண்காணிக்கலன்னு கேக்குறாரு. நீங்க நல்லா சொல்லுங்க, நான் பேசுற பிறகு நீங்க பதில சொல்லுங்க. சரி பட்டியல் வெளியிட்டோம், 20 வழக்கு மேல இருக்குது. நான் சொன்ன பிறகு அவர் விளக்கு கொடுத்தார். அந்த அரசுல என்ன சொல்றாரு, இந்த அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்து விஷயத்துக்கு நடவடிக்கை தான் ஈடுபட்டு இவர் என்ன சொல்றாரு, போஸ் கமிட்டியினுடைய அறிக்கை, போஸ் கமிட்டி தான் வந்து வழக்கு அதுன்னு சொல்றாரு. ஓவிச்சல் என்ன சொல்றாரு, பாதிக்கப்பட்ட பெண்ணு நிறைய முரண்பாடுங்க, அதுக்குள்ள என்ன போகணும், நிறைய விஷயங்களை பேசலாம். ஒரு விஷயம் சார் சகோதரர், நான் என்ன சொல்றேன், இவரை இரும்பு கடை கொண்டு அரசாங்கம் பண்ணும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு யாருங்க இன்னைக்கு ரிஜிஸ்டர் நியமனம் பண்றது யாரு? உயர்கல்வித்துறைங்க. இன்னைக்கு டீன நியமிக்கிறது வந்து உயர்கல்வித்துறை. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அதுல வந்து சிண்டிகேட் மெம்பரா இருக்கிறாரு திரு உதயநிதி ஸ்டாலின், ஒரு துணை முதல்வர், சாதாரண பொறுப்பு இல்ல, சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, துணை முதலமைச்சர். அவர் 2021 2024 வரணும். இன்னைக்கு சிண்டிகேட் மெம்பரா இருக்காரு. ஆனா ஒரு கூட்டத்துல கூட அவர் அட்டெண்ட் பண்ணது கிடையாது. ஏன்? அது எக்ஸிகியூட்டிவ் கவர்மெண்ட் பாடி கிடையாதா? உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், குட்டி குலைச்சு நாய் தலையில வைக்கிற மாதிரி வைக்காதீங்க. மக்கள்கிட்ட நீ அம்பலப்படுத்திட்டீங்க. நாங்க அரசியல் செய்யவில்லை. நாங்க வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. இது நிச்சயமாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி. இதுல ஆளுநருக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா? இந்த விவகாரத்துல ஆளுநருக்கும் பொறுப்பு இருக்கா? ஆளுநருக்கு பொறுப்பே இல்லையா? ஆளுநர் பாருங்க, இந்த மாதிரி சரித்திர குற்றவாளி கண்காணிக்க வேண்டியது தமிழக அரசாங்கத்துடைய பொறுப்பு. ஒரு ஆளுநர் என்பவர் அதன் பிறகு நேரடியாக அவர் கடமை செய்திருக்காரு. அதன் பிறகு ஏசிசிடி கேமராவில் போயிருக்கிறாரு, ஏன் போய் அந்த ஸ்பாட் பண்ணிருக்கிறாரு, ஏன் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஆய்வு பண்ணிருக்கிறார். அது போன்ற விஷயத்தை அவர் போய் ஒரு சரித்திர குற்றவாளிய கண்காணிக்கிறதுங்கிறது
அவருடைய எல்லா நடவடிக்கையும் கூட இருந்தே ஒரு காவல்துறையை கண்காணிக்க முடியாது இல்லையா? சார் சட்டம் என்ன சார் பேசுறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கு சார் யூனிவர்சிட்டி ஒரு சார் சரித்திரம் இல்ல சார், அவர் கடந்த காலங்கள்ல அவர் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. உங்க உளவுத்துறை என்னாச்சு? உங்க உளவுத்துறை தோல்விய, ஒரு காவல்துறை தோல்விய நீ பாரு. முதலமைச்சர் சொல்றது மிகப்பெரிய வேடிக்கையான என்ன சொல்றாரு எதிர்கட்சிகளை பார்த்து, நீங்க மூன்றாவது நபர் யார், அதாவது ரெண்டா அந்த சார் யாருன்னு கேட்டா ஆதாரம் நீங்க கொடுக்குறீங்க சார். இது உங்களுக்கு போலீஸ் துறை உங்களுடைய நீங்க வச்சிருக்கீங்க சார் கையில. நீதிமன்றம் தானே வந்திருக்கு. நீங்க விசாரிக்கணுமா? நீங்க போய் எதிர்கட்சி ஆதாரம் கொடுத்து நகைப்பா பேசுறது ஏற்படுது அல்ல. இல்ல, முதல்வர் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, நாங்களே இதை விசாரிக்கல, நீதிமன்றத்துடைய தனிப்பட்ட கண்காணிப்பின் கீழ் 3 IPS அதிகாரிகள் இதை விசாரிக்கிறாங்க, அந்த குழு அறிக்கை கொடுப்பாங்க, அந்த குழு கிட்ட போய் நீங்க கொடுங்கன்றாங்க. சகோதரர் திரு கார்த்திகேயன், இந்த பாருங்க, நீங்க அண்ணாநகர் வழக்கோட சொன்னார் பைத்து சிறுமி, அந்த எப்ப வெளியில வந்தது யாரா பாருங்க. அதாவது ஆகஸ்ட் 30 அந்த ஒரு பெண் 10 வயசு சிறுமி பாலியல் குற்றம் ஆளாகிறார். போய் கம்ப்ளைண்ட் பெட்ரோல் கொடுக்குறாங்க. உண்மையாக அந்த ஆய்வாளர் மிரட்டி சித்திரவதை பண்ணி விடிய இது பண்ண சொல்லி நடவடிக்கை எடுக்கலங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நீ பாருங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆகஸ்ட் 30 நடக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவ யாரும் சதீஷ்ங்கிற மேல புகார் கொடுக்குறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செப்டம்பர் 7 வெளியில வந்த பிறகுதான் இங்க 12ஆம் தேதி இந்த சதீஷ் என்பவரை கைது செய்யறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த காவல்துறை ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அதன் பிறகு உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுது, நேரா அதை அதுல உள்ள தலையிட்டு அது CBI விசாரணை போனுங்கிறப்ப உச்ச நீதிமன்றத்தை போய் தமிழக அரசாங்கம் தடை வாங்கி நீங்க அப்புறம் உச்ச நீதிமன்றம் வெளிநாட்டுக்கு திருப்பி எதுக்கு சொல்றாங்க. அதான் அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய குடும்பத்தை பத்தி அவனுடைய முழு விவரங்களை வெளியிட்டது. அதே போலதான் இந்த விஷயத்திலும். அதனால நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு ஏன்னா புகார் கொடுக்க யாரும் வரக்கூடாது, பாதிக்கப்பட்டு புகார் கொடுக்க கூடாது, இங்க அதிகமான குற்ற வழக்கு பதியக்கூடாது, NCR பதிவாகக்கூடாது இவர்களுக்கு. அதனால குற்றங்களுடைய நிறைய நடக்குது, இவர்கள் அதை வெளியே கொண்டு வர. இது தேசிய தகவல் ஆணையம் இது குறித்து பொறுப்பேற்காதா? அவங்க தான் கடிதம் அனுப்பி இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாரு, NCC TNSல CCTNSல அது பதிவிறக்கம் செய்ய முடியல. என்ன சொன்னாரு, அதான் சொன்னாரு, அதுல இருந்து பதிவிறக்கம் செஞ்சு 14 பேர் FIR எடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. நான் என்ன கேக்குறேங்க, இல்ல அதை பிளாக் பண்ணக்கூடிய பொறுப்பு தேசிய தகவல் ஆணையத்துக்கு தானே இருக்கு. அவங்க பண்ணலன்னு கொடுக்குறாங்க, அவங்களும் கடிதம் அனுப்பி இருக்காங்க. அதுலயே லாக் ஆகலட்டார் சார். அதனால அதனால இதாகி இது பதிவிறக்கம் சொல்லிட்டாரு சார். நான் என்ன சொல்றேன், அந்த 14 பேர் யாரும் விசாரிப்போம். நீங்க அண்ணாமலைட்ட போற, நான் என்ன கேக்குறேன் சார், வன்னி அரசு சமூக பதினெட்டை பாஜக போட்ட கட்சிகள் சொல்றாரு. சமூக பதினெட்டு எப்பவுமே விசிகால சொல்லலாமா? அவர் என்ன திரு அண்ணாமலை குறித்து வன்னியரசு வைக்கக்கூடிய விமர்சனத்தின் முக்கிய சாராம்சம் என்னன்னா, சாமானிய மனிதர்கள் அதை வெளியிட்டா கூட பரவாயில்ல, அவர் ஒரு உயர் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர். அப்ப அந்த FIR படிச்சு பார்க்கும்போது அதுல பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரோ விவரங்களோ இருக்கிற போது அதை வெளியிடக்கூடாதுங்கிற உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அண்ணாமலைக்கு தெரிஞ்சுமே ஏன் அவர் வெளியிடுறாருன்ற சாராம்சத்துல அவர் கேட்கிறார். 2 விஷயம் சார். திட்டமிட்டு வெளியிட்டது அரசாங்கம். அந்த பெண்ணுடைய முகவரியாகலாம், பெண்ணுடைய குடும்பங்களை பத்தியா இருக்கலாம், அது தொலைபேசி நம்பர் எல்லாம் செய்தது அரசாங்கம். இத FIR எப்படி நீக்க அடிச்சுங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு. அந்த இடத்துல அது மாதிரி FIR தன்மை எவ்வளவு மோசமானதுங்க. இல்ல சுட்டி காட்டினா கூட சார், இல்ல சார் தங்க வரதாஜன் சார், சுட்டி காட்டினா கூட இல்ல ஒரு நொடி, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு CBCID CBI விசாரணைக்கு மாற்றப்படுது. அதே ஜிஓல, DGPயோட ஜிஓல அதே பெண்ணுடைய விவரங்கள்லாம் இருக்கு, அந்த பெண்ணோட பெயர் இருக்கு, அந்த பெண் படிக்கக்கூடிய கல்லூரி பெயர்லாம் இருக்கு. முதல்வராக அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் வெளியிடுறார், தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடுறார், நீங்க இப்போதும் போய் பார்த்துக்கலாம். அந்த பெண்ணோட பெயரை அடிச்சுட்டு, அந்த கல்லூரியின் பெயரை அடிச்சுட்டு தான் அவர் வெளியிடுறார். அப்படிதான் வெளியிட முடியுமே தவிர அது மீண்டும் பொது பார்வைக்கு போற மாதிரி வெளியிட முடியாது. அரசாங்கமே தவறு செய்திருந்தால் கூட நாம வெளியிடுகிற போது அப்படிதான் வெளியிட முடியும். அதுவும் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலைக்கு தெரியாதா அப்படிங்கறதா திரு வன்னியரசோட கேள்வி. ஒரு சராசரி நபருக்காக ஒரு தகவல் கிடைக்குன்னு சொன்னா சரி, நீங்க அடுத்த சுற்றுல பதில் சொல்லுங்க. அடுத்த சுற்றுல அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் அமுதரசன்ட்ட போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். இதுல அரசாங்கம் உங்களுடைய தோல்விகளை நீங்க மறைப்பதற்கு அரச நம்ம கேள்வி கேட்போம். அரசு தரப்புல முதல்வர் இன்னைக்கு விளக்கம் கொடுத்துட்டார். அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் இருக்கு, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அதை வெளியிடக்கூடாதுன்னு IPS அதிகாரியாக இருந்த அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு சட்டம் தெரிந்தவர்னா வெளியிட்டு இருக்க கூடாது தானே. அப்படியே அவர் வெளியிடுறாருனா கூட எப்படி வெளியிடணும்னா அந்த பெயர்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வெளியிட்டு இருக்கணும்.
சார் நீங்க டோட்டலா இவர் பார்த்த மாதிரி எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க சார் அந்த இல்ல எனக்கு அது புரியுது. இல்ல மறைச்சிருப்பீங்க. பாருங்க நீங்க வெளியிடறதுல சொல்லி மறைச்சிருப்பீங்க. அது ஆதாரமா வெளியிட்டா நீங்க எல்லாரும் இன்னைக்கு நீதிமன்றம் கண்டிச்சிருக்குங்க. இன்னைக்கு இல்ல இல்ல இந்த கவலை நீங்க நடக்க கூடாது. இல்ல இன்னைக்கு அம்பலப்படுத்துறது வந்து எந்த நகரம் இல்ல தேசிய தகவல் ஆணையம் அது தேசிய தகவல் ஆணையம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. சாமானிய சாதாரண எடுக்கலாம்னு சொன்னா இது அரசாங்கம் வந்து சரியா காவல்துறை கையாளல. இல்ல தேசிய தகவல் ஆணையம் விளக்கம் கொடுத்துட்டாங்க, கடிதம் அனுப்பிச்சிட்டாங்க, நீதிமன்றம் கண்டிச்சிடுச்சு. ஆனா அது நமக்கு தவறுன்னு தெரிஞ்சும் வெளியிட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்போ ஒரு விஷயம் ஓகே சார், நம்ம அடுத்த சுற்றுல பேசுவோம் சார். மற்ற விருந்தினர் இருக்காங்க. நீங்க சொல்றத அடுத்த சுற்றுலையும் விளக்கம் கொடுங்க. நம்ம அடுத்த சுற்றுலையும் பேசுவோம், செஞ்சது சரியா தவறான்னு. திரு அமுதரசன், 2 செய்தி அவர் சொல்றது. ஒன்று, எதிர்கட்சிகள் தரப்புல இவ்வளவு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் முதல்வர் வந்து அவர் திமுகவுடைய ஆதரவாளர்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு, பேரவையிலே ஒத்துக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாருங்கிறது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, தானாக முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்கக்கூடிய அந்த தன்மைக்கு ஏன் அரசாங்கம் நகர மாட்டேங்குது? இந்திய அரசியல்லையே இன்றைய காலகட்டத்தில் பெண்களினுடைய நலன், வளர்ச்சி, பாதுகாப்புல அக்கறை செலுத்தி நாளொரு திட்டம் பெண்களினுடைய பாதுகாப்பிற்காக, வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு, திமுக அரசு. இப்போ வந்து இவங்க பெரிய புதுசா ஏதோ கண்டுபிடிச்சிட்டா மாதிரி, இங்க பாருங்க இன்னைக்கு முதலமைச்சரே ஒத்துக்கிட்டாரு அனுதாபின்னு. ஆமா அனுதாபி தான். நாங்க என்னைக்கு அனுதாபி இல்லைன்னா, நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து திமுகவினுடைய நிர்வாகி. அவர் இளைஞரணியில் இருக்கிறாரு, அவர் மாணவரணியில் இருக்கிறாரு. தவறான தகவல்களை பரப்பிட்டு இருந்தது யாரு? பாஜக, பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கள்ள கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது. சொல்லலையே திமுக எந்த பொறுப்புல இருக்கிறாங்க? பொறுப்புல எந்த பொறுப்புல இருந்து வெளியில என்ன பொறுப்பு? திமுக அறிவாலயத்தில இருந்து வெளியில இருந்து வந்த வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அன்றையில இருந்து அவங்க திமுக பொறுப்புல இல்ல. இன்னைக்கு நான் கேக்குறேன், அதிமுக பாஜகவினுடைய அனுதாபிகள் எல்லாம் நீங்க வந்து கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் எடுத்து பாருங்க. பாஜகவுல யோக்கியமா ஒருத்தர் இருக்க முடியுமா? நீதிமன்றத்துல பொதுமைப்படுத்தல. உச்ச நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய தகவல் அறிக்கையினுடைய அடிப்படையில் சொல்றேன், 50% அதிகமான பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாலியல் குற்றங்கள்ல, குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டவர்கள்னு செய்திகள்ல வந்திருக்குது. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு அதிமுகவை பார்த்து கேட்கிறேன், திருநாவுக்கரசு யாரு? சதீஷ் யாரு? பாரிலங்கோவன் யாரு? இவங்கெல்லாம் யார் பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி போய் நின்னா? என்னமோ அக்னீஸ்வரன் பேசும் பொழுது எடப்பாடி பழனிசாமியே பாலியல் குற்ற வழக்குகள்ல அந்த கண்காணிப்பாளரை மாத்திட்டாரு. அவர் மாத்தினாரா? எடப்பாடி பழனிசாமி மாத்தினாரா? இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பாலியல் குற்றத்துக்கு ஆளாகப்பட்ட, பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய பெயரை வெளியிடக்கூடாது, வெளியிட்டது ஐபிசி செக்ஷன். அது குற்ற செயல். நிர்பயாங்கிற பெயரை எதற்காக வச்சு கொண்டு வந்தாங்க? பெண்களுடைய பெயரை தெரியக்கூடாது, பாதிக்கப்பட்டவருடைய பெயரு. ஆனா இருங்க நான் முடிச்சிடுறேன். அவர் வெளியிட்ட அரசு அதிகாரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறப்ப அந்த யாருடைய அழுத்தத்தினுடைய காரணத்தினால, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய அழுத்தத்தினுடைய காரணத்தினால அன்றைக்கு அவர்கள் வெளியிடப்பட்டு யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவருடைய சகோதரர் அடிச்சு துன்புறுத்தப்படுறாரு. அதன் பிறகு அவர் மறுபடியும் செய்திகள்ல, ஊடகங்கள்ல காவல்துறைக்கு வர்றப்ப அதன் பிறகு ஊடக வெளிச்சம் பெற்று அதன் பின்னாடிதான் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு நம்ம தொடர் போராட்டம் நடத்தி இந்த பிரச்சனை. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி நடந்துச்சா? தமிழ்நாடு அரசு எவ்வளவு வேகமா செயல்பட்டு இருக்குது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலினுடைய ட்வீட் 2019 மார்ச் 14 6:15 மணிக்கு அவர் போட்டிருக்காரு. பாலியல் குற்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் கடுமையான அறிவுறுத்தலை பொள்ளாச்சி விவகாரத்தில் மீறிவிட்டது அதிமுக அரசு. இனி யாரும் புகார் கொடுக்க கூடாது என மிரட்டுவதா? குற்றவாளிகளை காப்பாற்ற தொடரும் ஆளும் தரப்பின் கபட நாடகம்னு போட்டு அந்த ஜீவோவை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்ப இதே தானே பொருந்தும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட காவல்துறை அதிகாரி நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்திச்சு செய்தி டிபேட்ல ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நேரடியாக பெயர் அறிவிக்கிறாரு. இன்னாரு இந்த இடம் இவ்வளவுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு கமிஷனர் வந்து அருண் அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சு சொன்னாரா? செய்தி எப்படி கசிஞ்சிருக்குது? கசிஞ்ச செய்தி எப்படி முதல்ல அண்ணாமலைக்கு போனுச்சு? அதை வச்சுட்டு அரசியல் பண்ணக்கூடிய ஆளுநரா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், அது கள்ளக்கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், இந்த பேக் டிராஃப்ட் பிளான் போட்டு கொடுத்தது யாரு? இன்னைக்கு இவ்வளவு தூரம் தகவல் தமிழ்நாடு அரசு பக்கத்துல இருந்து செய்தி லீக் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே என்ஐசி வந்து நாங்க தான், எங்க பக்கம் தான் தப்புன்னு வாலண்டரே வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்குதா இல்லையா? இவ்வளவு தூரம் பேசக்கூடிய
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மிக தெளிவாக பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் நின்று குற்றவாளிகளை கைது செய்து அதன் நடவடிக்கை எடுத்ததை சொல்லிட்டாரு. இதுல உங்களுக்கு போதல தகவல் உங்களுக்கு புரியாது, ஆளுநரை நோக்கி டைவர்ட் பண்ற அதற்கு காரணம் இருக்குது. டைவர்ஷன் கிடையாது. அதிமுகங்கிற கட்சியை வழி நடத்தின அந்த கட்சியை 4.5 வருஷம் காப்பாத்தின ஆளுநரை பாதுகாக்கக்கூடிய வேலையை பாஜக அதிமுக செய்யலாம். ஆனா இன்னைக்கு எதிர்கட்சிகள் கேள்விகள் இருங்க, யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குது பல்கலைக்கழகங்கள்? நீங்க யாருக்கு இன்னைக்கு பட்டா போட்டு கொடுத்ததா பேசிட்டு இருக்கீங்க? பல்கலைக்கழகங்கள்ல எதற்காக சட்ட திருத்த மசோதாக்கள்ல கொண்டு வந்துட்டு மொத்த ராயல்ட்டியும் அன்னைக்கு ஆளுநர் கையில் தான். வேந்தர், இவர் என்ன வேந்தர்? எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் கருத்து இருக்கு ஆளுநருக்கு. நாய் குறுக்க போனா கூட ஆளுநர் கருத்து சொல்லாம இருக்கிறது கிடையாது. இது திராவிடத்தின் இதெல்லாம் பாதமானு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல திராவிட கருத்தியலை பத்தி பின் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப அரசியலாக பேசாம நிர்வாகம் பண்ண வந்த ஆளுநருக்கு எல்லாத்துலயும் அரசியல் நோக்கம் இருக்குது. இருங்க, பல்கலைக்கழகங்கள்ல சூறையாடிட்டு இருக்கிறீங்க. நீங்க துணைவேந்தர் நியமிக்கணும். நீங்க தமிழ்நாட்டுல துணைவேந்தர் தமிழ்நாடு ஒன்னும் இவர் வந்த பீகார் மாதிரி உத்தரப்பிரதேச மாதிரி அறிவு குறைபாடு உள்ளவர்கள் கிடையாது. வெளில இருந்து ஆள் முடிச்சு கொண்டு வர்றதுக்கு இங்க போதுமான அறிவாளிகள் இருக்கிறாங்க. குழு நியமிச்சு துணைவேந்தர் நீங்க போடுனா போட மாட்டீங்க. சரி, துணைவேந்தர் போடல அப்படின்னா பொறுப்பு துணைவேந்தர் யார் போடணும்? பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சீனியர் ப்ரொஃபசர் ஒருத்தரை நியமிக்கணும். அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் அசோசியேஷன் அதற்கும் அறிவுரை சொல்லுது. ஆனா இவரு தான் ஏற்கனவே காவி பஞ்சுகளை காதுல அடைச்சிட்டு இருக்கிறவர் அதை கேட்கறதுக்கு தயாரா இல்ல. ரெஜிஸ்டார் போடணும். ரெஜிஸ்டார் எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சீனியர் ப்ரொஃபசரை நியமிச்சிருக்கீங்களா? இல்ல அங்க இருக்கக்கூடிய அசோசியேஷன், ப்ரொஃபசர் அசோசியேஷன், டீச்சர் அசோசியேஷன் அவங்க வலியுறுத்தி கொடுத்தவங்களை நீங்க முன்மொழிஞ்சிருக்கீங்களா? இல்ல தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த சிண்டிகேட் உறுப்பினர்கள் குறை சொல்றாங்களே இவங்க பரிந்துரை கொடுத்த ஏதாவது ஒரு பரிந்துரைய ஆளுநர் ஏத்துட்டு இருந்திருக்கிறாரா? ஆளுநர் யாரை பிடிச்சு கொண்டு வராரு? நூல் பிடிச்சு MIT-ல இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏன் ஆளுநரினுடைய கட்டளைகளை ஏற்று செயல்படக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு ஆளுநரை காப்பாத்துறதுக்கு அதிமுக என்ன செய்யுது? அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதிமுக 4.5 வருஷம் காலம் காப்பாத்தினது யாரு? அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இறந்த உடனே சசிகலா டிரஸ் மாத்திட்டு நான் முதலமைச்சராக போறேன்னு ஆளுநர் மாளிகை போன உடனே ஓடி போய் ஒளிஞ்சாரு ஒரு ஆளுநர். இந்த அம்மா ஊதுபத்தி உருட்டு போற வரைக்கும் வரல. அதற்கு பிறகு வந்த கூடுதல் துணை ஆளுநர் மகாராஷ்டிரால இருந்து கூடுதல் இணைப்பு ஜாயிண்ட் செரிமனி நடத்தி வச்சார். எடப்பாடி OPS கையை பிடிச்சு கோத்து வச்சாரு. இது அதிமுகவும் ஆளுநரும் பாஜகவும் பிரிக்க முடியாது. இந்த குற்ற செயல்கள்ல கேடுகட்ட வேலைகள்ல அரசியலாக்கக்கூடிய மலிவான அரசியல்ல குறிப்பிட்டு சொல்றேன், மலிவான அரசியல். இன்னைக்கு நான் சொல்றேங்க, நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி நேரடியாக சட்டமன்றத்துல திமுக அனுதாபின்னு நேரடியாக ஒத்துட்டு இருந்திருக்கிறாருன்னு சொல்றீங்களே. திமுக உறுப்பினராக இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றோம். இன்னைக்கு நான் கேட்கிறவங்க கிட்ட இன்னைக்கு நீங்க இதெல்லாம் கேட்டதுனால சொல்றேன், உங்களுடைய ஆட்சி காலத்துல உங்களுடைய அமைச்சர் அவரை வேலைக்கு போனாங்க, வேலைக்கு சிபாரசுக்கு போனாங்க அப்படிங்கிறதுக்காக பாலியல் குற்றத்துக்கு ஆளாகி இல்ல இது நான் தெரியப்படுத்தி ஆகணும். இதுக்கு நீங்க அனுமதிக்கணும். இப்ப நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண் பேசியிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண் பேசியிருக்காங்க. வேலைக்கு போனவங்கள அவங்க காவல்துறை பாலியல் சிண்டல் கேளுங்க. ஏன் ஊடகம் ஏன் பயப்படுது? பயப்படல. ஏன் பயப்படுது? பாதிக்கப்பட்ட பெண் அவங்க புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலன்னா பரவாயில்லை. நீங்க இல்ல அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க காவல்துறை புகார் கொடுத்திருக்காங்க. குற்றவாளிகளை நீங்க கூட வச்சிருக்கீங்க. பொள்ளாச்சி வழக்குல இருந்து இன்னைக்கு நடந்த அண்ணா நகர் குற்ற சம்பவம், பொள்ளாச்சி வழக்கு எத்தனை நாள் நடந்துச்சு? 7 ஆண்டுகள் நடந்துச்சு. வடசென்னையில ஒரு சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி 2 மாதங்களுக்கு மேலாக நடந்துட்டு இருந்துச்சு. பெரம்பலூர்ல ஒரு குற்ற சம்பவம் பல ஆண்டுகளா நடந்துட்டு இருந்துச்சு. தொடர்ந்து போராடின பெண்ணை காவல்துறை ஓங்கி அறையுது. அதற்கு நீங்க உயரதிகாரிக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க. அப்ப காவல்துறை உயரதிகாரி தூக்குல தொங்குனாங்க. உயரதிகாரி காவல்துறையில இருந்த பெண்ணுக்கு பாலியல் சிண்டல் நடந்துச்சு. காவல்துறை உயரதிகாரி மூஞ்சில ஆசிட் அடிக்கக்கூடிய கலாச்சாரத்தை ஏற்படுத்தினது அதிமுக. நீங்க என்ன பெரிய யோகிய மாதிரி பெண்கள் பாதுகாப்பு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? அக்னீஸ்வரன், ஆளுநர் அதிமுக அரசுக்கு கடந்த காலங்களில் அனுசரணையா இருந்ததுனால ஆளுநரை பாதுகாக்கும் முயற்சியில அதிமுகவும் ஈடுபடுதுன்னு விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசினால் அது உண்மையாக்க நினைக்கிறது திமுக. பாஜக கூட்டணியில இல்ல அப்படின்னு சொல்லி வெளியேறி 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தலில் இல்லைன்னு சொன்னதற்கு பிறகு
இந்த வார்த்தையை எங்க தான் கண்டுபிடிச்சு யாரு தான் இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. கள்ள கூட்டணி எத்தனை நாளைக்கு? இன்னொரு 40 வருஷம் சொல்லிட்டே இருப்பீங்களோ? அப்படி கள்ள கூட்டணியா இருந்திருந்தால் நாணய வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி வாங்கியது நீங்கள் தானே? இல்ல, ஆளுநர் செலவழிப்பதுக்கு அதிமுகவா வாங்குச்சு? ஆளுநர் உரை நடக்கும்போது பதாகைகளோட சட்டமன்றத்துக்குள்ள வரக்கூடாது, வந்தா பேரவை விதிப்படி தண்டிக்கப்படுவோன்னு தெரிஞ்சே பதாகைகளோட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள வந்தாங்கன்னு பேரவை தலைவரும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, முதல்வரும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அவை முன்னவர் துரைமுருகனும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பேசாமல் போன ஆளுநரை பத்தி யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. 3 நிமிஷங்கள் தான் இருந்திருந்தார். அவருடைய கடமையை ஆற்றாமலேயே தமிழக சட்டமன்றத்திலிருந்து வெளியே போயிட்டாரு. அதை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆளுநர் வந்தாலும் வராட்டினாலும் அதிமுக தத்தமது கடமையை செஞ்சிச்சு என்று நான் சொல்றேன்ல. எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நான் அமைதியா இருக்கணும். இதுதான் இந்த ஆளுங்கட்சியில் செய்யற வேலைகள். ஆனா நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, நண்பர் பேசும்போது சொன்னாரு, அதாவது ஒரு ஒப்பீட்டு இன்னொரு ஒப்பீட்டு பண்றது நீங்க உங்களுடைய இயலாமையை காட்டுகிறது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒண்ணு. இன்னொரு விஷயம், ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்றாங்க. துணைவேந்தர், இணைவேந்தர், வேந்தர், இந்த வேந்தர் எல்லாவற்றுக்கும் பேசக்கூடிய வேந்தர். இதுக்கு மட்டும் மௌன விரதம் இருக்கிறாரு. ஏன் தான் நாங்களும் அதிமுகவும் கேக்குது. ஆகவே அதிமுக அரசாங்கம் கேட்பது கேள்வியை தான் ஆளுநருக்கும் அதே கேள்விதான், ஆளுகிற அரசாங்கத்துக்கு அதே கேள்விதான். இந்த சொன்னாங்களே 14 பேர் எடுத்தாங்கன்னு, அந்த 14 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா மெத்த படிச்ச மேதாவிகள். ஆனால் பாதிக்கப்பட்ட பக்கம் நீதிமன்றம் தான் நிக்குது. அப்போ இங்க என்னன்னா, இவங்களை பொறுத்தவரை ஐபிஎஸ் அதிகாரிகள் என்று சொல்லுகிற போது நாட்டில் இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அரசு இல்ல, பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம் அரசு இல்ல, நீதிமன்றம் தான் நிக்குது. அப்படி தெரிஞ்சிருந்தால் பேரை ஏன் வெளியிடுறீங்க? இன்னொன்னு, அன்னைக்கு பொள்ளாச்சியில இருந்த அதிகாரிக்கு சென்னையில் அதே பொறுப்பை கொடுத்தது இந்த திமுக அரசாங்கம். தூத்துக்குடியில பாதிக்கப்பட்ட அந்த எஸ்பிக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதியரசர் அருணா ஜெகதீசன் சொன்னா இவங்க அவங்களுக்கு பதவி பிரமாணம் அதிக உயர்வு கொடுத்தது திமுக அரசாங்கம். ஆக பாலியல் பொள்ளாச்சியை பத்தி பேசுறதுக்கும் திமுக பேசக்கூடாது. காரணம், அந்த அதிகாரிக்கு அதிகாரி உயர் பதவி கொடுத்திருக்காங்க. தூத்துக்குடியில இருந்தவங்களுக்கும் இன்னைக்கு உயர் பதவி கொடுத்திருக்காங்க. ஆக எதிர்க்கட்சியா இருக்கிற போது சித்தர் புத்தரை போல திமுக பேசுவது, ஆளுங்கட்சியான உடனே பொள்ளாச்சியை தூக்கிட்டு இருப்பது உங்களுடைய நடவடிக்கையில் தாமதம், தொய்வு. இது ஏற்புக்கூடியதா இல்ல. நீதிமன்றத்துடைய நேரடி விசாரணையில 3 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு விசாரணை நடக்கிறதுனால எதிர்க்கட்சிகளுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. அரசு பக்கம் நம்பிக்கை இல்ல. மாணவிக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அரசு உடன் நிற்கும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல. எதிர்க்கட்சிகளுடைய நோக்கம் இன்னைக்கு நீதிமன்றம் பாமக தொடர்பான அந்த வழக்கு போது கண்டிச்சிருக்குது. அதுல அவங்க குறிப்பிட்டிருக்கிறது, விளம்பரத்துக்காக நீங்க மலிவான அரசியல்ல ஈடுபடாதீங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே கருத்து தான் இன்னைக்கு அதிமுகவுக்கும் சரி பாஜகவிற்கும் சரி. தொடர்ந்து அரசு பாதிக்கப்பட்டவர்களுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்? சிறப்பு தீர்மானம், கவனஈர்ப்பு தீர்மானம் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த பிறகு அடுத்த நாள் மாத்தி பேசினார் முதலமைச்சர். தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மட்டும் இல்ல, என்றைக்குமே திமுக அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிக்குது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு விரைந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்குது. 60 நாட்கள்ல குற்றப்பத்திரிகை நாங்க தாக்கல் பண்ணுவோம் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய தைரியமும் தெம்பும் அந்த நம்பிக்கை எதிர்க்கட்சிகளுக்கு வரணும். எந்த இடத்துல இல்ல எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணிருக்குது? இந்த சம்பவத்துல ஏதாவது ஆளுநர் நோக்கி ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்களா? தொடர்ந்து இவ்வளவு விளக்கங்கள் தெரிவித்த பிறகும், குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகும், வழக்கு நேர்முறையாக போனக்கு பிறகும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திமுகவை நோக்கி, அரசை நோக்கி மலிவான விளம்பரத்தை. ஏன்னா இவங்களுடைய இருப்பை காட்டிக்கணும். ஏற்கனவே டங்ஸ்டன் விவகாரத்துல இவர்களுடைய முகத்திரை கிழிஞ்சு தொங்கடிச்சு தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள் தெரிஞ்சு போச்சு. மக்கள் அங்க போற தன்னெழுச்சியாக 16 கிலோமீட்டருக்கு போறாங்க. அப்ப அந்த மக்களுக்கு என்ன கேக்குறாங்க? நேரடியாக அதிமுகவும் பாஜகவும் நோக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருந்து மடை மாற்றணும், ஆளுநருக்கு இவங்க சலாம் வைக்கணும். அதற்காக மறைக்கக்கூடிய வேலையை, தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக திருப்பக்கூடிய வேலையை இவ்வளவு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்த பிறகு, திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஏற்பட்ட எந்த குற்ற சம்பவங்களாக இருக்கட்டும், பொறுப்பாக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேரடியாக சட்டப்பேரவையில விவாதத்திற்கு வச்சிருக்கிறாரா இல்லையா? நாங்க அதிமுக ஆட்சி காலத்துல இல்ல பாஜக மற்ற மாநிலங்கள்ல
நீங்க குற்றம் நடந்திருக்குதுன்னு வெளியில கொண்டு வரதுக்கே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டியிருக்குது. மணிப்பூர் பத்தி பேசணுமா, பிரைம் மினிஸ்டர் கொண்டு நாடாளுமன்றத்துக்குள்ள பேசுறதுக்கே நாங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர வேண்டியதா இருக்குது. இங்க அதிமுக அதற்கு அதே மாதிரி போராட வேண்டியிருக்கு. ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி எந்த இடத்துலயும் அந்த மாதிரியான இடம் தரவே இல்ல. நேரடியாக பிரச்சனைகளை தைரியமாக நேரடியாக சட்டமன்றத்தில் பேசுறாரு. அதற்கு உரிய விளக்கமும் கொடுக்கிறாரு. அதன் பிறகு இவர்கள் தொடர்ந்து பேசுறாங்கன்னா அப்ப பிரச்சனைக்கு தீர்வு காண்பது இவர்களுடைய நோக்கம் அல்ல. அரசை குறை சொல்லணும், தங்களுடைய இருப்பை காட்டுகிறோம். இந்த கேள்வியோட நான் போறேன், நான் எதிர்க்கட்சியிட போறேன். திரு தங்க வரதராஜன், 60 நாட்களுக்குள்ளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும், விரைவு நீதிமன்றம் மூலமாக இந்த வழக்கு துரிதப்படுத்தப்படும், திமுக காரராகவே இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம் நிக்கிறோம்னு முதலமைச்சர் பேரவையில உத்தரவாதம் கொடுக்கிறார். எதிர்க்கட்சிகள் பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம் நிக்கல, அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு அரசு தரப்புல குற்றச்சாட்டு. ஒரே ஒரு விஷயம், ஒரு சகோதரர் அமுதரசு என்ன சொல்றார், கள்ளக்கூட்டணின்னு சொல்றாரு. எப்படின்னா எதிர்கட்சிகள் இன்னைக்கு பாருங்க, அதிமுக இருக்கலாம், பாஜக இருக்கலாம், திரு சீமான் இருக்கலாம், தனித்தனியாக தேர்தலில் கலங்காடுறோம், அது வேறு. ஆனா எதிர்கட்சிகள் பாதிக்கப்பட்ட மாணவிக்காக ஒற்றை புள்ளியில நிக்கிறத கள்ளக்கூட்டி என்று சிறுமைப்படுத்திக்கிறார். அதை பத்தி கவலை கிடையாது. இந்த மாதிரி உங்கள் பார்வையில கள்ளக்கூட்டணி இருக்கலாம், அடிமை கூட்டணியா மட்டும் இருக்கக்கூடாது. உதாரணத்துல சொல்றேன், இன்னைக்கு கள்ளச்சாராய பலி 69 இறந்தப்ப அதிக பேர் பட்டியல் சமுதாய மக்கள். ஆனா திருமாவளவன் என்ன சொன்னார், தயவு செய்து ஆளு அரசாங்கத்துக்கு எதிர்கட்சிகள் நெருக்கடி கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னார். பாத்தீங்களா, இது பேர் அடிமை கூட்டணி. வேங்க வயல்ல 2 ஆண்டுக்கு முன்னாடியே அந்த வேங்கவயல் பாதிக்கப்பட்ட குடிநீர் மலத்திற்கு வெளியேறும் சொல்லியிருந்தார். சொன்னா கூட்டணியை விட்டு இன்னைக்கு யார் வேங்கவயல் குற்றவாளி தெரிஞ்சிருக்க முடியும். இதாங்க அடிமை கூட்டணி. அது போல கம்யூனிஸ்ட் கட்சி பாத்தீங்கன்னு சொன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் நிலையை பாத்தீங்கன்னா, அது போல நீ போக்குவரத்து தொழிலாளர் நிலைமைக்காக போராடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னைக்கு பாருங்க மிகப்பெரிய அலுவலகத்தை நிக்கிறாங்க. அதுக்கு மௌனம் காக்குறா பாத்தீங்களா, இது பேர் அடிமை. இது பேர் அடிமை கூட்டணி. அதெல்லாம் இருக்காது. திமுகவுக்கு எதிராக அதிகமான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள். தமிழ்நாட்டுல நாங்க ஆளுங்கட்சி, அவங்க எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. பாஜகவுக்கு எதிராக அதிமுக எத்தனை அறிக்கைகள் விட்டு சொல்லுங்க. அதிமுக போராட்டம் வேணாம் சார், எத்தனை அறிக்கைகள், பாஜகவுக்கு ஆதரவா அதிமுக. அதனாலதான் கேக்குறாங்க, கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்களே, ஏன் எதிர்த்து அறிக்கை விடலன்னு. போராட்டம் வேணாம் சார், எத்தனை அறிக்கைகள் வெளியிட்டு இருக்குது பாஜகவுக்கு எதிராக. இல்ல நீங்க வன்னியரசு மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கிறதுனால அவர் சொல்லி நிறைவு செஞ்சாதானே சரியா இருக்கும். அவருக்கு நேரம் கொடுப்போம். பல்கலைக்கழக அதிமுக 1000 பேர் வழக்கு போட்டுருக்குது. அண்ணா வன்னியரசு சொல்றாரு, இல்ல அதிமுக விட விசிக தான் நிறைய வழக்கு. எத்தனை பேரும் சொல்ல போராட்டம் நிறைய நடத்தினதா சொன்னார். அப்ப திமுக 30,000 போராட்டம் நடந்துச்சு, அதிமுக அனுமதிச்சுச்சு. அதிமுக இப்ப திமுக ஆட்சிக்கு கூட்டணியில இருந்தாலும் 3000 வழக்குகள். அதனால என்ன பையன் வேங்கவே ரிசல்ட் வந்துச்சா? அத பதில் சொல்லட்டுமே, அவரும் தானே கேட்டிருக்கல. 2 முக்கியமான செய்தி. எங்களெல்லாம் அனுமதியே கொடுக்கிறது இல்லையா சார்? பிரிமெண்ட் அரசு பதில் சொல்ல, அவர் பதில் சொல்லட்டும். போராட்டத்துக்கு தான் அனுமதி, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அவர் பதில் சொல்லட்டும். அனுமதி தர முடியாது, போராட்டம் பண்றதுக்கு தான் அனுமதி. அமுதரசன் அவர் பதில். நானே சார் ஒரு நோடி வரதராஜன் சார், இல்ல ஒரு நோடி பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எல்லாருக்கும் போதுமான நேரம் இல்ல, எல்லாருக்கும் போதுமான நேரம் கொடுத்தாச்சு இல்லையா? முதல் சுற்றிலே கொடுத்தாச்சு. அவர் நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்லணும்ல. நேரம் நிறைவு செய்ய போறோம். 2 ஏன் இவங்க ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கி வன்முறையை தூண்ட முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது 2 நான் புள்ளி விவரங்களோட சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கடந்த 2020 செப்டம்பர் 27ஆம் தேதி எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பெரியார் மற்றும் இந்திய அரசியல்ங்கிற தலைப்பில் ஐரோப்பிய வாழ் தமிழர்கள் ஏற்பாடு பண்ண அந்த கருத்தரங்கத்தில் பேசும்பொழுது பெரியாருடைய செயல்பாடு பார்ப்பனியம் குறித்து, மனுஸ்மிருதி குறித்து பேசுகிறாரு. ஆனால் பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்து பெண்களை இழிவுபடுத்தினாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கு வெட்டி ஒட்டி வெளியில் பரப்புரை செஞ்சாங்க. பெரிய லெவலில் போராட்டம் நடத்தினாங்க, பதற்றத்தை உருவாக்குனாங்க, சமூக பதற்றத்தை உருவாக்குனாங்க. இப்போ இந்து பெண்களுக்கு எதிராக திருமாவளவன் பேசிட்டாருன்னு சொல்லி பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனால் அது குறித்து கடந்த வாரம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, மனுஸ்மிருதி குறித்து தான் திருமாவளவன் பேசியிருக்கிறாரு, இந்து பெண்கள் குறித்து பேசலன்னு சொல்லியிருக்காரு. அந்த சமூக பதற்றத்தை உருவாக்கி அண்ணாமலை மன்னிப்பு கேட்பாரா? என்னுடைய கேள்வி. 2022 கேடி ராகவன் அவங்க கட்சியில் இருக்கிற மூலமாக பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பாஜகவோட மாநில தலைவர், மாநில பெண் மகளிர் அணி தலைவர் மலர்கொடி தலைமையில்
குழு போட்டாங்க. இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். மலர்கொடி தலைமையில ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு என்னாச்சு? அந்த கட்சியில இருக்கிற பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களா? அவர்கள் விவகாரம் தானே. இல்ல உங்க கட்சியில இருக்கிற பெண்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களே. அவர்கள் எல்லாம் சேர்ந்து சாவர்கர் நூல் வெளியிட்டுள்ளால அதே ஆட்கள் எல்லாமே டீமா உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க தான் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறாங்களா? பெண்களுக்கு ஆதரவா பேசுறவங்களா? இவங்க வேங்கவேல் பத்தி பேசுறாங்க. வேங்கவேல் குறித்து ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திருக்காங்களா? மேல்பாதியில வந்து எந்த இந்துக்களுக்காக நின்றுருக்கீங்க? ஒரு இந்து தான் நீங்க இந்துக்களை நீங்க உள்ள விடாம இருக்கீங்க. எந்த மேல்பாதியில யாருக்காக நீங்க நிக்கிறீங்க? நீங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டவங்க நிக்கிறீங்களா? இன்னொரு அமர்வுலையும் பேசுவோம். நன்றி. எந்த தகுதியும் இல்ல. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது